ராகுல், கிஷோர், நீங்க ரெண்டு பேரும் இங்க நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விளையாட போலையா? உங்களெல்லாம் கையிலேயே பிடிக்க முடியாது. காலையில எழுந்த உடனே சைக்கிள் எடுத்து ஓடிடுவீங்களே விளையாடுறதுக்கு. எங்க சைக்கிளை வேற காணோம். ராகுலோட சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. நாங்கள் பஞ்சர் கடைக்கு போயிட்டு பஞ்சர் போடலான்னு பார்த்தா பஞ்சர் கடை மூடி இருந்தது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு நிற்கிறோம். என்னோட சைக்கிளும் சரியாகவே ஓட மாட்டேன்னுது. எங்கள் அப்பா கிட்ட சொன்னால் எங்கள் அப்பாவும் சரி பண்ணி தர மாட்டேன்றாரு. ஷாலு உன்னோட சைக்கிள் இருக்கும்ல, அதை தாயே நாங்கள் ஓட்டிக்கிறோம். இன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் அதை 2 பேரும் ஓட்டிட்டு தரோம். தரியா உன்னோட சைக்கிள் எங்களுக்கு? ஆமாம் ஷாலு, உன்னோட சைக்கிள் தான், நாங்கள் கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு தரோம். ரொம்ப போர் அடிக்குது. யாருனா வருவாங்க, அவங்க கூட சேர்ந்து விளையாடலான்னு பார்த்தா யாரும் வரல. என்ன பண்ணுறது? உன் சைக்கிள் தரியா? யார்டா அது? அங்க பாருடா, யாரோ வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. சின்ன பொண்ணு மாதிரி தெரியுதுடா வண்டி ஓட்டிட்டு வர்றது. எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? இங்கே பார்த்தீங்களா? எங்கள் அப்பா எனக்கு புதுசாக ட்ரக் வாங்கி கொடுத்துருக்காரு. இது எலக்ட்ரிக் ட்ரக். சார்ஜ் போட்டால் இந்த ட்ரக் ஓடும், தெரியுமா? சூப்பராக இருக்குல்ல. வரீங்களா? என் ட்ரக்கில் வந்து ஏறிக்கிறீங்களா? ஜாலியாக விளையாடலாம். மலர், உங்கள் அப்பா உனக்கு புதுசாக ட்ரக் வாங்கி கொடுத்துருக்காரா? பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்குது. சூப்பராக இருக்குது ட்ரக்கு. நானும் இதில் கொஞ்சம் ஏறி விளையாடிக்கவா? நான் ஏறி நின்றுக்கிறேன், நீ ஓட்டுறியா ட்ரக்கை? வா கிஷோர் அண்ணா, வந்து ஏறிக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் மலர். ராகுல், நீயும் வாடா, ட்ரக்கில் ஏறி ஜாலியாக விளையாடலாம். பாரு, ட்ரக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ஏறிக்கிட்டேன். நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குடா. நம்ம பிடிச்சிக்கலாம், அவள் ஓட்டுவா. ஜாலியாக நம்ம ரவுண்ட்ஸ் அடிக்கலாம், வாடா. அப்படியா சொல்கிற? ஆமாம், ட்ரக்கு பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு பயமாக இருக்கே. சரி பரவாயில்ல, நான் போய் ஏறி உட்கார்றேன். என்ன ஷாலு, நீ வரலையா? வா நம்ம போய் ஜாலியாக விளையாடலாம். வரல, நீங்கள் போங்க. சரி ஓகே, நான் போய் ஏறி விளையாட போகிறேன். நீ வெளியே நின்றுட்டு பாரு, நாங்கள் எப்படி போக போகிறோம் பாரு இந்த ட்ரக்கில் ஏறி. டேய் புட்ரா, என் கையை என்னை தூக்கி விடுடா, கொஞ்சம் ஏறுறதுக்கு கஷ்டமாக இருக்குடா. எப்படியோ ஒரு வழியாக ஏறிட்டேன். ஆமாண்டா, ட்ரக்கு பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. எடு ஓட்டு ட்ரக்கை. ஜாலி, ரொம்ப சூப்பராக இருக்குது. ட்ரக்கு மேலே ஏறி நின்று போகிறது சூப்பராக இருக்குது. ஜாலி. ரிவர்ஸ் எடு ஸ்பீடாவா. ரிவர்ஸ் எடு வண்டியை. ஷாலு, இங்கே பார்த்தியா? ரொம்ப சூப்பராக இருக்கு. நீயும் வா, வந்து எங்கள் கூட வந்து ஏறிட்டு ஜாலியாக விளையாடுவா. கிஷோர், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. இவன் ரொம்ப ஸ்பீடாக வண்டியை ஓட்டுறா. சடன் பிரேக்கெல்லாம் அடிக்கிறா. என்னால் கையை பிடிக்கவும். ஐயோ, விழுந்துட்டேன் பாரு. நீயும் விழுந்துட்டியா? தூக்குடா, என்ன தூக்குடா, எழுந்துருடா. என் மேலே போய் விழுந்துட்ட. பயமாக இருக்குடா. வாடா, நம்ம இறங்கிடலாம். இவளை நிறுத்த சொல்லிட்டு. கெட்டிமா பிடிச்சிக்கோ. நல்லா ஜாலியா இருக்கு. ஜாலியா ரவுண்ட்ஸ் அடிக்கலாம். மலர் இரு, நான் இன்னும் பிடிக்கல. நான் இன்னும் வண்டியை பிடிக்கல. அதுக்குள்ள எடுக்காது, எனக்கு பயமா இருக்கு. மலர், திருப்பி என்னை தள்ளி விட்டுட்ட. மலர், கொஞ்சம் நிறுத்து வண்டியை, நான் இறங்கிக்கிறேன். கொஞ்சம் நிறுத்து மலர், நிறுத்து வண்டியை. அம்மா, அப்பா, யாராச்சும் வாங்க. சர்னி, போய் யாரனா கூப்பிட்டு வா. இந்த பொண்ணு வண்டியை நிறுத்த மாட்டேன்றா. எனக்கு பயமா இருக்கு. அப்புறம் நான் கீழே குதிச்சிருவேன். கை காலெல்லாம் உடஞ்சிரும். சீக்கிரம் போ, அம்மா அப்பாவை கூப்பிட்டு வா. இவளை வண்டியை நிறுத்தவை, என்னால முடியல. கத்தாத இருடா, கொஞ்ச நேரத்தில் அவளே வண்டி நிறுத்திடுவா. அதுக்குள்ள கத்துற. இவ திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டாடா வண்டியை. அச்சோ, முடியலடா என்னால. என்னை தள்ளி விடாம இவ போக மாட்டா போல. என்னடா இது, முன்னாடி பின்னாடி ஓட்டிக்கிட்டே இருக்கா. அச்சோ, இதை வேற தூக்கிட்டாடா. எல்லாரும் கீழே விழுந்துட்டோம் போடா. அதுதான் நான் முதல்லையே ஏற மாட்டேன்னு சொன்னேன். சரி போதும், ரொம்ப அடியெல்லாம் படலை. எழுஞ்சிரு ராகுல், பயப்படாத. நானே பயப்படல, நீ ஏன்டா பயப்படுற? சும்மா எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டே இருக்க. எழுஞ்சிருடா ராகுல். நானே எழுஞ்சிட்டேன் பாருடா. இப்போ எழுஞ்சிக்கிறியா இல்லையா? இல்லை நான் உன்னை எழுப்பி விடணுமா? சொல்லு. சரி ரொம்ப கத்தாத, சைலண்ட்டாக எழுஞ்சிருடா. போடா, எனக்கு ஒரு நிமிஷத்தில் தலை சுத்திருச்சு. வாந்தி வர மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப மயக்கமாக இருக்கு. என்னால் நிற்க கூட முடியல. நான் வீட்டுக்கு போகிறேன். போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாதான் உடம்பு சரியாகும். என்னால் முடியலடா. எனக்கு என்னடா தெரியும் அவள் அப்படி ஓட்டுவான்னுட்டு. அவள் சின்ன பொண்ணு, அவளை நம்ம ஓட்ட விட்டுருக்க கூடாது. அவகிட்ட இருந்து நம்ம எப்படின்னா பேசி வண்டியை வாங்கி நம்ம ஓட்டி இருக்கணும். நம்ம தாண்டா தப்பு பண்ணிட்டோம். சரி ஓகே விட்றா. என்னவோ போ, நான் வீட்டுக்கு போகிறேன்.
ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.